வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம பொருட்டோ தான் இந்த நெக்ஸ்ட்டு இட்டாச்சின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இட்டாச்சி ஸ்டோரி நம்ம பொருட்டோ ஸ்டோரியும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக மொத்தத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம நியூ ஃபேன்ஸ், நம்ம பொருட்டோ ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பொருட்டோ இட்ஸ் லைக் நம்ம இட்டாச்சின்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நம்ம மன்கா சாப்டர் 6லேயே 7லேயே பார்த்துருக்கலாம். நம்ம ஷிக்கமாரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போருட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு, நீ வந்து இப்போ திருப்பி வில்லேஜுக்கு வரலனா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. ஸோ உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோக் நிஞ்சாவாக நாங்கள் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிவிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீ வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து நிறைய பேர் டிஃபீட் பண்ண வருவாங்க. அண்ட் நீ வந்து பிங்கோ புக்கில் இருக்கிறனால உன்னை திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ண நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. இஸ் இட் ஃபைனான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம தேர்ட் ஒக்காகே வந்து நம்ம இட்டாச்சிட்டு வந்து கேட்டிருப்பாரு. ஸோ 2 பேருமே வந்து ஐ டோன்ட் கேர் அண்ட் அஃப்கோர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஒரு எப்படி சொல்லலாம், ஹிடன் லீஃப் வில்லேஜை வந்து ஹிடனாகவே காப்பாற்றுற மாதிரியான ஒரு ஷேடோ ஒக்காகே திங்ஸ் கூட சொல்லலாம். ஈவன் நம்ம தேர்ட் ஒக்காகவே சொல்லியிருப்பாரு, நம்ம இட்டாச்சி வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஆல்ரெடி வந்து அவனோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும்ல, மைண்ட் செட் வந்து ஒரு ஒகாகே லெவலில் இருந்துச்சுட்டு. ஸோ இதான் வந்து நம்ம ஹோல் கான்செப்ட் ஆஃப் எப்படி நம்ம நருட்டோவில் இதில் வந்து நமக்கு வந்து நம்ம இட்டாச்சி வந்து இருந்தான்ட்டு. ஸோ நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம பொருட்டோ ஏன் நம்ம இட்டாச்சி மாதிரி இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பொருட்டோ வந்து நம்ம அதுக்காக நீங்கள் ப்ரோ நம்ம இட்டாச்சி வந்து நான் ஒரு பெரிய ஆள், ஸோ நம்ம பொருட்டோ வந்து அந்தளவுக்குலாம் இன்னும் வரலன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு பவர் லெவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ ஃபுல் பவர் அன்லாக் பண்ணிட்டா நம்ம இட்டாச்சி டிஃபீட் பண்ண சான்ஸ் இருக்குது. அது வந்து உண்மை தான். பிகாஸ் பொருட்டோ ஒரு காட் மாதிரிங்க, ஒரு ஓட்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டான பவர் லெவல், அவெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. ஒரு ஃபுல் ஜோகனை வந்து அவேக்கன் பண்ணிட்டா. தென் லெட்ஸ் மூவ் ஆன் வித் இப்போதைக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இட்டாச்சியோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ராஜிக்கான ஸ்டோரி லைன் அண்ட் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் கேரக்டர்ஸ். நானே ஒரு இட்டாச்சி ஃபேன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பொருட்டோனா சொல்கிற மாதிரி நானுமே வந்து ஒரு இட்டாச்சியோட ரொம்ப மிகப்பெரிய ஃபேன் கூட சொல்லலாம். அண்ட் எனக்கு இட்டாச்சியோட என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, லைக் லிட்ரலி அந்த ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் மறைச்சாலுமே அந்த ஒரு பாசம் வந்து இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து இருந்துச்சு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஹீ சாக்ரிஃபைஸ்டு லாட். ஸோ நம்ம வில்லேஜ்க்காக வந்து தன்னோட அப்பா அம்மாவை சாக்ரிஃபைஸ் பண்ணார். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து யாராலுமே பண்ணியிருக்க முடியாது. யாராலுமே இந்த ஹார்டஸ்ட் சாய்ஸ் வந்து எடுத்துருக்கவே முடியாது. அண்ட் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இட்டாச்சி வந்து பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸோட இது. அண்ட் ஓகே, நம்ம இட்டாச்சி மாதிரி பார்த்தோம்னா நம்ம பொருட்டோ வந்து இப்போ அதே லெவலில் இருக்காரா? ஸோ நம்ம பொருட்டோட ஸ்டோரியுமே வந்து இதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பொருட்டோட்டுமே வந்து எல்லாமே ஒரு லவ்விங் ஃபேமிலி இருந்துச்சு. அண்ட் ஒரே நாளில் அந்த ரியாலிட்டி மாறிட்டு, ஸோ இப்போ நம்ம தன்னோட அப்பா அம்மா வந்து ஒரு ப்ரிசனில் இருக்காங்க. தன்னோட தங்கச்சிக்கு வந்து அது யாருன்னே தெரியாது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இவன் யாருன்னே கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ இந்த ரியாலிட்டி அப்படியே மாறிட்டுல நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டி மாறி இருக்கும்போது வந்து ஒரு பக்காவான விஷயம் வந்து நம்ம இட்டாச்சியோட ஸ்டோரி லைன் மாதிரியே வந்து ஃபாலோ இருக்குது. ஸோ இந்த 2 பேருக்குமே வந்து ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. பட் இந்த ஃபேமிலி வந்து டிஃபீட் பண்ண, ஐ மீன் ஒருத்தர் வந்து தன்னோட ஓன் கையாலே வந்து தன்னோட ஃபேமிலியை வந்து கொண்டுட்டாரு. இன்னொருத்தர் வந்து நம்ம ரியாலிட்டி சேஞ்ச் ஆனதால் அந்த ஃபேமிலியே வந்து இப்போதைக்கு அவருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இதான் அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் நருட்டோ அண்ட் பொருட்டோ. ஓகே, அண்ட் இப்படி பார்க்கும்போது நம்ம இட்டாச்சி வந்து இன்னொரு விஷயமே நம்ம பார்க்கணும். நம்ம ஹிடன் வில்லேஜ்க்காக வந்து என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி உச்சிகா வந்து தி மோஸ்ட் பிக்கஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து தன்னோட ஓன் கிளானை கூட சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது நம்ம இட்டாச்சி மாதிரியே நம்ம பொருட்டோவுமே வந்து என்ன ப்ரோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, லைக் இப்போ நம்ம பொருட்டோ வந்து ஒரு தனி மரமாக ஒரு சாஸ்கே மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தான், ஒரு ஷேடோ ஒகாகே மாதிரி தான் வந்து அவர் செயல்பட்டுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம ஜிரியா சென்சேவாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாஸ்கேவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஷேடோ ஒகாகே மாதிரி தான் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிறைய வில்லேஜஸ்க்கு போயிட்டு இன்டெல் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இன்டெல்னால் வந்து ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எனிமி வில்லேஜ்லாம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம யுனைடெட் அந்த
4th கிரேட் நிஞ்சா வார் நடந்துச்சுல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டும்தான் யுனைட் ஆனாங்க எல்லாருமே. எல்லா நேஷனுமே வந்து அதில் மட்டும் தான் யுனைட் ஆனாங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்போ இவன் வில்லேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புந்து இவங்களை கொல்லலாம் இல்லை அடிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு வில்லேஜ்குள்ளேயே நிறைய வார் வந்து இருக்கும். ஐ மீன் வந்து ஒரு டோட்டல் வார் பிரேக் அவுட் ஆகாமல் சில வில்லேஜ்குள்ளேயே நடந்துட்டு இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனிமி இன்டெல் கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இடன் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்து யாராவது வராங்களா அதை த்ரெட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் ஓகே. இதில் விஷயங்கள் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு அண்ட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட்டு சாக்ரிஃபைஷியல் கேரக்டராக மானது தன்னோட ஹோல் ஃபேமிலியே என் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது காரணம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கலாம், ஓகே ப்ரோ நம்ம இட்டாச்சி வந்து இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இட்டாச்சி வந்து தி மோஸ்ட் பிக்கஸ்ட் கேரக்டராக மாறிடுவார்ல. அண்ட் ஏன் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இட்டாச்சி ஒரு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் நீங்கள் பொருட்டோ வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஏன் பொருட்டோட ரியாலிட்டி வந்து மாறிட்டு நம்ம பொருட்டோ வந்து இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் பொருட்டோ ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொருட்டோ வந்து திருப்பி நம்ம இடன் லீஃப் வில்லேஜ் வந்துட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இடன் லீஃப் வில்லேஜ் வந்து ஃபர்ஸ்ட் அவர் எப்படி பார்த்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்லேஜாக பார்க்கல. அண்ட் ஒரு அந்த இப்போ அந்த நியூ டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் அது வந்து தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னா பார்க்கல. நம்ம இடன் லீஃப் வில்லேஜை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அண்ட் காப்பாற்ற ஐ மீன் நம்ம ஓட்ஸஸ்கிட்டே ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர்னா நம்ம பொருட்டோ மட்டும்தான் இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லலாம். பிகாஸ் நம்ம நருட்டோ சாஸ்கே 2 பேருமே நெர்ஃப்டு கேரக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஐ மீன் நெர்ஃப்டு மீன்ஸ் பவர் ரொம்ப எடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட. நம்ம நருட்டோட குராமா எடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சாஸ்கிட்ட நம்ம சாஸ்கே இப்போ ஒரு மரமாக இருக்கார். ஸோ நம்ம அஷிராமா தான் திருப்பி கூப்பிடணும் போல இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பவர்ஸ் வந்து போயிட்டு, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இட்டாச்சியோட ஸ்டோரி நம்ம பொருட்டோட ஸ்டோரியுமே அப்படியே அலைனாக இருக்குது. ஓகே ப்ரோ, ஸோ இந்த சாக்ரிஃபைசல் திங் இதெல்லாம் ஓகே. நம்ம வில்லேஜுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் ஓகே. பட் கேரக்டர் வைஸ் பார்ப்போம். நம்ம இட்டாச்சி வந்து ஒரு ஜீனியஸ் ப்ராடஜின்னு சொல்லலாம். ஐ மீன் உச்சிகா கிளான்லேயே வந்து நிறைய பேர் வந்து ஜீனியஸாக பிறந்திருப்பாங்க. ஐ மீன் நீங்கள் சிம்பிள் டெக்னிக்ஸ்லாம் வந்து டக்குன்னு கற்றுப்பாங்க. நம்ம இட்டாச்சி வந்து நம்ம ஃபயர் பால் ஜுட்ஸுலாம் வந்து பார்த்த ஐ மீன் நம்ம சொல்லிக் கூட கொடுக்கல. அவர் வந்து பார்த்தாரு செஞ்சார். ஸோ பார்த்தான் சென்றான் மாதிரி வென்றான் மாதிரி வந்து செஞ்சிட்டாரு. ஓகே ப்ரோ, இதெல்லாம் வந்து இருக்குது. பட் நம்ம பொருட்டோ ஒரு ஜீனியஸான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பொருட்டோ இஸ் ஒன் ஆஃப் தி ஹெல் ஆஃப் எ ஜீனியஸ். லைக் நம்ம மினட்டோ சொல்லியிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செம்மையான ஜீனியஸ்ங்க. அவர் நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் மினட்டோ எதுக்காக வந்து ஒரு ஜீனியஸ் சொன்னாங்கன்னா, அவருமே வந்து எந்த ஒரு டெக்னிக்குமே ஃபாஸ்ட்டாக கற்றுப்பார். ஆனால் நம்ம பொருட்டோ ஏன் நான் ஜீனியஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பொருட்டோ நருட்டோட அந்த ஏஜில் இருக்கும்போது நீங்கள் நருட்டோ பார்த்துருக்கலாம். நம்ம பொருட்டோ வந்து இப்போதைக்கு அவர் நருட்டோ ஏஜில் இருந்தப்போ ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணார், விண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணார், எர் ஸ்டைல் யூஸ் பண்ணார், லைட்னிங் ஸ்டைல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஏஜ் ஆஃப் டைமில் வந்து ஒரு கேரக்டர் வந்து இவ்வளோ ஸ்டைல்ஸ் நேச்சர் சக்கரா யூஸ் பண்ணுறது கஷ்டம். அண்ட் காரகா வந்து சின்ன வயசுலேயே சம்மன் பண்ணது கஷ்டம். ஸோ நீங்கள் நருட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நருட்டோட்ட வந்து நம்ம குராமா இருந்துச்சு. எஸ், நருட்டோ வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் கேரக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். பட் ஜீனியஸ் இஸ் அ ஜீனியஸ். ஸோ அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம் தப்பான விஷயமாயிடும். ஏன்னா நம்ம ஜீனியஸையும் ஹார்ட் ஒர்க்கிங் கம்பேர் பண்ணும்போது ஓகே ப்ரோ, நம்ம பொருட்டோ அந்த இதெல்லாம் வந்து பிறக்கும் போதே பவர் கிடச்சிச்சு. நம்ம நருட்டோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம்னா அவர் கஷ்டப்பட்டுனா ஒர்க் பண்ணார். பட் பொருட்டோ வந்து ஒரு ஜீனியஸ் லெவல் நான் சொல்கிறேன்னா, அவர் மினட்டோ மாதிரி வந்து தன்னோட கிராண்ட் ஃபாதர் மாதிரி வந்து எந்த ஒரு ஜுட்ஸு கற்றுக்கிட்டாரு. பிகாஸ் நம்ம மினட்டோ வந்து நம்ம ஃப்ளைங் ரெஜின் உருவாக்கும் போது அவர் வந்து இப்போதைக்கு நம்ம பொருட்டோ அதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டார் கூட சொல்லுவேன். மினட்டோ பர்ஃபெக்ட் பண்ணிட்டார் ஆல்ரெடி. பட் நம்ம பொருட்டோட ஓன் ஸ்டைலில் இப்போ ஜோகன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் அந்த ஒரு மினட்டோட ஃப்ளைங் ரெஜின் யூஸ் பண்ணி அவரால் ஈவன் டிமென்ஷன் வந்து டெலிபோர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பவர் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்தளவுக்கு வந்து நம்ம பொருட்டோட வந்து ஒரு பவர் லெவல் வந்து கிடச்சிட்டு. ஓகே ப்ரோ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, நம்ம பொருட்டோ வந்து செம பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எஸ், நம்ம பொருட்டோ செம பவர்ஃபுல்லாக டர்ன் அவுட் ஆவார். பட் அதுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம இட்டாச்சி உச்சிகா அண்ட் நம்ம பொருட்டோ, ஸோ இந்த 2 பேருமே வந்து ஒரே பாத்தில் தான் போயிருக்காங்க. அண்ட் நம்ம இட்டாச்சிக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல. பட் நம்ம போர்ட்டோக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டமே இருக்குன்னு கூட சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் அதில் வந்து கொஞ்சம் நம்ம போர்ட்டோக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம போர்ட்டோக்கு சப்போர்ட் பண்ணால் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம ஷிகமாரு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. பிகாஸ் நம்ம ஹிருசன் வந்து நம்ம இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அகாட்ஸ்கிலேருந்து அப்போ வரைக்குமே நம்ம இட்டாச்சி வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார் வில்லனாக கூட அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா நம்ம இட்டாச்சி வந்து நம்ம வில்லேஜ்க்காக ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்ம பெயின் எப்பயும் நம்ம ஹிடன் லீஃப்
வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண பார்த்துருப்பார். ஏன்னா நம்ம நருட்டோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்போ எடுத்துருக்கலாம். ஸோ அதை ஸ்டாப் பண்ணது அந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டிலே பண்ணது நம்ம இட்டாச்சி உஷிகா தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போருட்டோ நம்ம இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்டோரியில் ஏதாவது ஒரே மாதிரி இருக்கா? அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஐ மீன் நம்ம இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ நம்ம போருட்டோமே வந்து நியூ ஜென் எம்சிஸில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக மாறுவாரான்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஹோஸ்ட் பாஸ் ஆஃப் ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.